இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதுக்கு ரிலேட்டடான பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா காஸ்ட் ஷீட் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கிற சம்ஸ்லாம். இது வந்து பாஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ண தான் ஐசிஐ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிறது அதில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் திங்க் பண்ணாலே போட்டுடலாம். வாங்க நம்ம சம்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் 1 நான் வச்சுருக்கேன். ஜி லிமிடெட் மேனுஃபேக்சர் லெதர் பேக்ஸ் ஃபார் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் பர்பஸஸ். இது வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணணுன்னா லெதர் பேக்ஸ் இதான் நம்ம கற்றுக்கணும். இந்த கொஸ்டின்லாம் தெரிஞ்சுக்கிறது லெதர் பேக்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜி லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிலேட்டட் வித் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் லெதர் பேக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர். அப்போ கீழே கொடுத்துருக்கிற டேட்டாவில் இது மந்த்து வைஸ் தான். ஸோ ஒவ்வொரு லைனும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். லெதர் சீட்ஸ் அண்ட் காட்டன் சீட்ஸ் ஆர் த மெயின் இன்புட்ஸ் அண்ட் த estimated requirement per bag is 2 meter of leather sheets and 1 meter of cotton sheet. ஓகே, இதுக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்னா லெதர் ஷீட் தேவைப்படுது, காட்டன் கிளாத்ஸ் வந்து தேவைப்படுது. இதுதான் மெயின் இன்புட்டு. அது எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1 லெதர் பேக் செய்கிறதுக்கு 2 மீட்டர் ஆஃப் லெதர் ஷீட் தேவைப்படுது, 1 மீட்டர் ஆஃப் காட்டன் கிளாத் தேவைப்படுது. ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 200 மீட்டர்ஸ் ஆஃப் லெதர் ஷீட்ஸ் அண்ட் 2000 மீட்டர்ஸ் ஆஃப் லெதர் ஷீட்ஸ் and 1000 meter of cotton cloths are purchased at 3,20,000 15,000 respectively. அதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 8,500. காமனான சார்ஜஸ் 8,500. ஓகே, அப்போது 2000 மீட்டர் ஆஃப் லெதர் ஷீட் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க? இது என்ன க்ளோசிங் ஓப்பனிங் என்ன இருந்துச்சுன்னா டிஃபர் ஆகும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா 2000 யூனிட்ஸ்னால் 1 யூனிட்டுக்கு வந்து 2 தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து 1000 யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே க்ளோசிங் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா இந்த 1000 யூனிட்ஸுங்கிற கால்குலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் அண்ட் ஃபினிஷிங் நீட்ஸ் 2000 மேன் ஹார்ஸ் அட் 20 per hour. ஓகே, ஸ்டிச்சிங் அண்ட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு லேபர் தேவைப்படும்ல, ஹியூமன்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த லேபருக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 80 per hour பே பண்ணுறாங்க. எவ்வளோ மேன் ஹார்ஸ் ஆகிருக்குன்னா 2000. ஸோ 2000 into 80 1,60,000 அதுதான் லேபர் காஸ்ட்டு. ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதர் டைரக்ட் காஸ்ட் 10 per labor hour இஸ் இன்கர்டு. அதர் டைரக்ட் காஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம படிச்சிருப்போம்ல, அது எவ்வளோ இருக்குன்னா 1 man hourக்கு 10 rupees. அப்போ வந்து 2000 into 10 20,000 வந்து அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். Next, G Limited have 4 machines of a total value of 22 lakh. Machines have a life of 10 years with a scrap value of 10% of the original cost. Depreciation is charged on a straight line method. Depreciation நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 4 மிஷின் வச்சுருக்காங்க. ஓகே, 4 மிஷினும் சேமாக தானே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேமாக எடுத்துக்கலாம். டோட்டல் காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் கிளியராக பார்க்கணும். அதே ஈச் காஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்ட்டு 4ஆலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோட்டல் காஸ்ட்டுங்கனால நம்ம அந்த 22 lakh எடுத்துக்கலாம். மிஷினோட லைஃப் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 years. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான், டிவைடட் பை 10 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் ஸ்க்ராப் வேல்யூ என்னது இருக்கான்னு பார்க்கணும். ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோனா 10% ஆஃப் த ஒரிஜினல் காஸ்ட். ஒரிஜினல் காஸ்ட் வந்து 22 lakh, அதில் வந்து ஸ்க்ராப் வேல்யூ 10%. ஓகே, அப்போ வந்து 22 lakh into 10%னா 2,20,000 வந்து ஸ்க்ராப் வேல்யூ இருக்கும். ஸோ 22 lakh minus 2,20,000 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ரிஷியேஷன்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். அது வந்து இயருக்கு தான் கிடைக்கும், நம்மளுக்கு மந்த்துக்கு தேவை. ஸோ மறுபடியும் டிவைடட் பை 12ன்னு போட்டிங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதவே வேறு மாதிரி பார்க்கலாம், அது சம்ஸ் பார்க்கும்போது கீழே பார்க்கலாம். த மந்த்லி காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆர் 45,000. இது எதுக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபுக்கு வந்து 45,000 மந்த்லி. இது அதே இயர்லி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க குவார்டர்லினா நீங்கள் மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது மந்த் வைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மந்த் ஆஃப் த செப்டம்பர் 2024 இது மந்த் வைஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 45,000, சேல்ஸுக்கு வந்து 72,000. நெக்ஸ்ட் ஜி லிமிடெட் பேஸ் RS 1,20,000 per month as a rent of 2,400 square feet ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் இருக்குது, அது ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து 1,20,000 மந்த்லி பே பண்ணுறாங்க. ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு சேல்ஸ்
office occupies 240 square feet and 200 square feet respectively. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போயிருதுன்னா 240 ஸ்கொயர் ஃபீட் போயிருது. ஆஃபீஸ்க்காக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போயிருதுன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் போயிருது. டோட்டலாக 2400 ஃபேக்ட்ரிக்காக எடுத்திருக்காங்க ரெண்ட்டுக்கு. அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சேல்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிடுதுல. ஸோ இது எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதோ அதை வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான் எடுத்துக்க மாட்டோம், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதை வந்து லெஸ் பண்ணிடணும். 2400லேருந்து 200 மைனஸ் 240 அப்படின்னா 440 வந்து கம்மியாகும். ஸோ 1960 தான் ஸ்கொயர் ஃபீட் தான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இதனுடைய ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 1,20,000 ஃபார் 2400னா 1960க்கு எவ்வளோ அது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸுக்கு போயிடும். அதே சேம் இங்கே வந்து 1960க்கு பதிலாக 200 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து சேல்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும். அதே 240 போட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள் கால்குலேஷன் தான். ஃப்ரைட் பெய்ட் ஆன் த டெலிவரி ஆஃப் த ஃபினிஷ்டு பேக் இஸ் 18,000. இது வந்து ஃப்ரைட் சார்ஜஸ், அது வந்து 18,000 வருது. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் த மந்த், இது வந்து ஃபினிஷ்டு பேக்ஸுக்கு தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ரா மெட்டீரியலுக்கு இல்லை, ஃபினிஷ்டு பேக்ஸுக்கு தான். டியூரிங் த மந்த் 35 kgs ஆஃப் த ஸ்கிராப் வருது. கட்டிங்ஸ் ஆஃப் த லெதர் அண்ட் காட்டன் ஆர் சோல்ட் அட் 150 per kg. ஸ்கிராப் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அதாவது ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அதுலேருந்து லெஸ் பண்ணுவோம். எதுலாம் லெஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஸ்கிராப் வந்தால் லெஸ் பண்ணுவோம். அது போக பை ப்ராடக்ட்ஸ் என்ன வந்தால் லெஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்கிராப் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 35 kg × 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து லெஸ் பண்ணிடுறோம். There are no opening and closing stock of your input material. க்ளோசிங் ஸ்டாக்கில் ஓப்பனிங் ஸ்டாக்கில். ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணது கரெக்ட் தான். 1000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. There is a finished stock of 100 bags in stock at the end of the month. ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னா 100 பேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து லெஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளை என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தியா இல்லை பர் யூனிட்டான்னு கொடுக்கலாம். ஸோ ரெண்டையுமே கால்குலேட் பண்ண போகிறோம். அது போக கீழே இதெல்லாம் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, ப்ரைம் காஸ்ட்டு, ஒர்க் அண்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அமௌண்ட் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கான ஒர்க்கிங்ஸும் நம்ம கீழே போடுற மாதிரி இருக்கும். சரி, சிம்பிள். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் அந்த காஸ்ட் ஷீட்டில் அப்படியே போட்டு வந்தால் வேலை முடிஞ்சிச்சு. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 3,20,000. ஓப்பனிங் க்ளோசிங் எதுவுமே இல்லை. ஸோ அந்த அமௌண்ட் அப்படி எடுத்துக்கிறோம். 15,000. அதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் சொல்லணும்னா 8,500. டோட்டலாக பார்த்துட்டோம்னா 3,43,500. நெக்ஸ்ட் வந்து ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு கேட்டது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? ரா மெட்டீரியல் பார்த்தாச்சு, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் வேஜஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுக்கணும். டைரக்ட் வேஜஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 2,000 hours × 80 per hour. இது 2,000 hours 10 per அப்படின்னு பார்த்துட்டோம். 10 per hourனா 20,000. டோட்டலாக பார்த்துட்டோன்னா எவ்வளோ வரும்னா 5,23,500 வரும். இதுதான் இது மிஸ் ஆகிருக்கு. 5,23,500 தான் ப்ரைம் காஸ்ட். 5,23,500 திஸ் இஸ் த ப்ரைம் காஸ்ட். இதை கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 5,23,500லேருந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை வந்து ஆட் பண்ணணும். இதில் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னால் 16,500. எப்படி வந்துச்சுன்னா அந்த டிப்ரிசியேஷன் தான். இந்த மாதிரி போகலாம். 10% ஸ்கிராப் வேல்யூவா, அப்போ 90% நம்ம எடுத்துக்கிறோம். 10% விட்டு அதில் 90% மட்டும் எடுத்துக்கிறோம். 22 lakh × 20% டிவைடட் பை டோட்டலாக 10 இயர்ஸ்க்கு இருக்கும். ஒவ்வொரு இயருக்கும் 12 months. ஸோ நம்ம டிவைடட் பை 10 மறுபடியும் கொடுத்து டிவைடட் பை 12 கொடுக்கறதுக்கு ஒரு எம்டா டிவைடட் பை 120 months. ஸோ மந்த் வைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எப்படி பிரிக்கணுங்கிறது வந்து கீழே ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் தான். 1,20,000 மேலே பார்த்த மாதிரியே தான். டிவைடட் பை 2,400 1,960க்கு எவ்வளோ 98,000 டிவைடட் பை 1,20,000 டிவைடட் பை 2,400 × 240னா 12,000. அதே × 200ங்கிறனா 10,000. மேலே இருக்கிறது வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எடுத்துக்குவோம். கீழே இருக்கிறதெல்லாம் எதுக்கு வரும்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, இந்த ஒர்க்கிங் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடச்சிருச்சு. அந்த ஃபேக்ட்ரி
ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எது என்ன பண்ணுவோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னா அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே எதுவுமே கொடுக்கல. எது இதில் லெஸ் பண்ணுவோம்னா ஸ்கிராப் வேல்யூ, பை ப்ராடக்ட் அதனால என்னது வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிராப் வேல்யூ தான் வந்துருக்குது. ரியலைசிங் வேல்யூ ஆஃப் கட்டிங் தட் இஸ் ஸ்கிராப் 150 into 35 5250. அதை லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 6,32,750. அதுலேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேக்ஸ் வந்து எதுவுமே இல்லை, க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் இருக்குது. அதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் பர் யூனிட்டுக்கு இருக்கா. நம்மக்கிட்ட எவ்வளோ யூனிட்ஸ் வந்து க்ளோசிங்காக இருக்குது 100 into 632.75. நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிரும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா 72,000 ஸ்டாஃப் சேலரி, அது போக சேல்ஸ் ஆஃபீஸ்க்காக 10,000, அது போக ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, ஃபினிஷ்டு குட்ஸுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் 18,000. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் எதுன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டாஃப் சேலரி 45,000. அதுக்கான ரெண்ட் வந்து கீழே ஒர்க்கிங்ஸில் பார்த்தோம்னா 12,000. டோட்டலாக பார்த்துட்டோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 7,26,475. 7,26,475 அதுதான் பர் யூனிட்டுக்குன்னு கால்குலேட் பண்ணால் இது வரைக்கும் 1000 போடணும். இது வரைக்கும் டிவைடட் பை 1000. கீழே இருக்கிறதெல்லாம் அந்த 900 யூனிட்ஸுக்கு தானே. ஸோ பி கேர்ஃபுல். இங்கிருந்து 900 யூனிட்ஸுக்கு தான் போடணும். இதுலேருந்து கீழே வரைக்கும் எது இடத்துல டிவைடட் பை 900 போட்டிங்கன்னா பர் யூனிட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஏன் சார் அப்படி பண்ணுறோம்? ஏன்னா இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம இதெல்லாம் சேல் பண்ண போகிறோமோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ், மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ பாஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறது. இது இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால சிம்பிளாக இருக்கிற மாதிரி சம்ஸ் பார்த்தோம். இன்னும் ட்ரிக்கியாக இருக்கிற சம்ஸ் நீங்கள் என்ன சம்ஸ் சொன்னீங்களோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். இந்த வீடியோ ஓகே இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலான்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ.